எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க என்னோட ஹாலிடே vlog எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் சமையலுக்கு மார்னிங் தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நான் வந்து ஒரு டீ லவர்னு சொல்லலாம். டீ லவர்னால் நிறையாலாம் டீ குடிக்க மாட்டேங்க. டெய்லி 3 டைம்ஸ் குடிப்பேன்னு வைங்களேன். இன்றைக்கி கொஞ்சம் வெயிலும் அடிக்குது, அட் த சேம் டைம் கொஞ்சம் குளிராகவும் இருக்குது. இவன் தான் எங்கள் வீட்டு அப்புக்குட்டி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எனக்கு பெட்டுனா ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி ஆப்பமும் தேங்காய் பாலும் தான். காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைமாக நான் ராகி ஆப்பம் செஞ்சேன். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு சைடில் என்னோடய செடிகள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு விசிட் போட்டாச்சு. எங்கள் வீட்டில் முருங்கை மரம் ரொம்ப காஞ்சி போச்சுங்க பனிக்கு. ஸோ இன்றைக்கி அதை வெட்டிடலான்னு சொல்லிட்டு ஆளும் வர சொல்லியிருக்கேன். அந்த தாத்தா வந்து வெட்டிகிட்ருக்காரு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா டேம்லேருந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் 2 பேர் அப்படிங்கிறதுனால சும்மா அளவாக தான். பொரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமும், குழம்புக்கு வந்து ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சிட்டேன். நாங்கள் எண்ணெயிலலாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட மாட்டோம். தோசை தவாவில் தான் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். ஏன் ஒரு ஆளுக்கு தான் குழம்பு அப்படிங்கிறனால அப்படியே வெங்காயத்தை நின்றுட்டே தட்டி போட்டு சிம்பிளாக ஒரு சூப்பரான மீன் குழம்பு வச்சாச்சு. என்ன தான் மீன் வந்து ஃப்ரை பண்ணாலும் குழம்பு தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மீன் குழம்பு வாசமே தனி தான். என்னோடய சண்டே வந்து இப்படி தான் போச்சு. என்னோடய vlog எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.